வணக்கம். ஆன்மீக செய்திகள். மானாமதுரை பட்டத்தரசி ராம்நகர் பகுதியில் 150 ஆண்டு பழமை வாய்ந்த நாகநாதர் கோயில் உள்ளது. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து பிப்ரவரி 5ஆம் தேதி யாக பூஜைகளுடன் கும்பாபிஷேக யாகசாலை துவங்கியது. 4 கால யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து நாகநாத சுவாமிக்கு சிறப்பு மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். திருவருள் பெற்று செல்லுமாறு கும்பாபிஷேகத்தை நடந்தோடு மிக சிறப்பாக 4 கால யாக நீதியை அமைத்து நடத்திய எங்கள் சர்வதாரணம் சிவாச்சாரிய தேவி தேவக்குழு சிவாச்சாரியர் அவர்கள் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் அருள்மிகு நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மேங்கோ ரேஞ்ச் கரோலைன் எஸ்டேட் பகுதியில் சனீஸ்வர பகவான் மற்றும் செல்வ கணபதி கோவில் உள்ளது. கோவில் கும்பாபிஷேக விழா பிப்ரவரி 7ஆம் தேதி காலை அனுக்ஞை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் தீப ஆராதனையுடன் துவங்கியது. தொடர்ந்து எஸ்டேட் பொது மேலாளர் ஆப்ரஹாம் மேத்யூ கொடியேற்றினார். மேளதாளம் இசைக்க முனீஸ்வரன் கோவில் வளாகத்தில் இருந்து முளைப்பாறை ஊர்வலம் நடந்தது. வன துர்க்கையம்மன் கோவிலில் இருந்து புனித நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தனர். பின்னர் பொன்னியாக வசனம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பூஜை நடைபெற்றது. 2ஆம் கால யாக பூஜை மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் செய்தனர். தொடர்ந்து 48 நாள் மண்டல பூஜை நடைபெறும். திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர்.